भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் ஆனந்தம் பண்ணட்டும். வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பண்ணட்டும். நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நல்லா இருக்கேன். சாப்பாடு எடுத்துக்கல ஸ்ரீ. சரி, உங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்னை உடைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இருக்குது. யாரோட பேசக்கூடாது, என்னால பேசாம இருந்து பாரு என்ன நடக்குன்னு பாத்துரும். சைலண்டா இருந்து கவனிக்கிறது இன்னும் சூப்பரா இருந்தது. தமிழ்ச்சிக்கு ஒரு டாஸ்க் தான் இது, வேற லெவல் டாஸ்க். கண்டிப்பா ஸ்ரீ, சோத்துக்கு ஒரு டாஸ்க் ஸ்ரீ. நானே பாக்குறேன் இந்த 4-5 மாசமா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப கூட ஓடி வந்து எதுக்காக நம்ம சங்கமத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க, என்ன இருக்கும், சரி அவங்ககிட்ட பேசினாவது ஏதோ பிரஷர் மாறுமா, ஏதோ பாக்கலாமா, இல்ல எல்லாத்துக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கத்தானே செய்யும். நம்ம எல்லாருமே சடோரி ஒரு இடத்துல இருந்திருப்போம். ஒரு சடோரி நிலைங்கிறது நம்ம கண்டிப்பா ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது ரொம்ப அழகா ஷேர் பண்ண முடியும். அப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி ஆன்ட்டே வச்சுட்டு இருப்பானுங்க, எவன் மேல சாத்தலான்ட்டே இருப்பானுங்க இங்க எல்லாம். இருக்காடா, ஏன்னா உழைச்சுதான் ஆகணும், ஓடித்தான் ஆகணும், அடுத்தடுத்து நம்ம ஃபியூச்சரை பார்த்துதான் ஆகணும், ஒவ்வொரு நாள் கடந்து போய் தான் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த கரண்ட்ல நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்மளுக்கு என்ன ரொம்ப தூரத்துல இருக்கிற கூடவே இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இல்லாம ஒரு ஃபீல் இருக்கே தவிர வேற எதுவும் ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி மாற்று சொன்ன மாதிரி நீ வெறுப்பா இருந்தாலும் என்ஜாய் பண்ணு, இன்பமா இருந்தாலும் என்ஜாய் பண்ணு, கோபமா இருந்தாலும் எல்லாத்தையும் என்ஜாய் மட்டும் பண்ண. ஆனா எதுலயும் போய் மாட்டிக்காத, மாட்டினா சாக்கடை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால எதா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க, அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. அப்பப்ப ஞான பாடல்கள் கேளுங்க. அது கேட்டுதான் இருக்கும். காலையில மெடிடேஷன் பண்ணி வந்துருவேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அது நம்பிருக்கேன். அது என்னமோ சொல்லுவாங்க, சாக்கடையா என்னமோ சொல்லுவாரு மாஸ்டர், தேங்காதீங்க ஒரு இடத்துல மட்டும் தேங்காதீங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. என்னன்னு தெரியல அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி. அந்த மாதிரிதான் இருக்கிறதா வாழ்க்கையில எல்லாமே ஒரு இடத்துல மாறி போகாதா அப்படிங்கறதான் ஓடுறோம். சரி ஓடுவோம், எல்லாமே மாறிடும். கண்டிப்பா எதுவும் சில காலம்தான், எதுவுமே கொஞ்சம் காலம்தான். ஆமா, எல்லாமே மாறிடு விடுங்க. கண்டிப்பா குருவே இருக்கும். ஏன்னா அவ்வளவு எனர்ஜியோட முதல்ல சடவரிக்கு ஆக்கும்போது அவரு என்னை அறியாமதான் அவர்கிட்ட போய் கதறிட்டு போனானு, குருவேன்னு. போட்டோ அவரோட கண்கள் எங்கிட்ட இருக்கு, அதே மாதிரி அவரோட போட்டோ எங்கிட்ட இருக்குது. அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா இப்போ அந்த எனர்ஜி அப்படி இருக்கு அந்த இடத்த, அந்த இடமே அவ்வளவு, அந்த ரூமே அவ்வளவு வைப்ல இருக்கும். எல்லாரும் மாஸ்டர் கனெக்ட்ல தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் அது கண்டிப்பா அவர் சொல்லுவாரு, எல்லாரும் நீங்க என்னை விட்டு நீங்க போனாலும் சரி, உங்க மூலாதார எப்பவும் எனக்கு அனுப்பிடு, நானா பார்த்து உங்களை ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. ஏன்னா நான் விட்டேன்னா இன்னும் கீழே போயிரு. அப்ப உங்களால எப்ப மேல வரும், உனக்கான ஒரு குரு எப்ப வருவான், உனக்கான ஒருத்தர் எப்படி தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் போங்க, இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். மாஸ்டர் சொல்லுவாரு, 1 வருஷம் இருப்பான், 2 வருஷம் இருப்பான், ஒருத்தன் சும்மாவே இருப்பான், கூடதான் இருப்பான். ஆனா எதா இருந்தாலும் என்ன, அங்க ஒரே ஒரு சரணாகதி மட்டும் இருந்தா போதும், அது எங்க இருந்தாலும் சூட்சமா அது நடந்துடும். அது மட்டும் எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா வரும், அது எப்பவும் மறக்கவும் முடியாத. அதுதான் நினைச்சுக்குவேன். ஓகே, நமக்கு உண்டானது என்னவோ அதை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற. சொல்லுங்க ஸ்ரீ, ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஸ்ரீ, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கண்டிப்பா நம்ம எல்லாரும் மாஸ்டர் கூட கடைசிடுவோம். கண்டிப்பா, அதுல எந்த வித மாறுபாடும் இருக்காது. சரிங்களா? யாரு எந்த மூலையில எங்க இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றதுக்காக தான் நம்ம பேசுவோம். எந்த வித தொடர்பு இல்லாம நம்ம நல்லா பேசவே முடியாது. இது எல்லாமே முன்ஜென்ம பந்தம். இப்ப எல்லாருக்குமே ஒர்க் ஷெட்யூல் அது மாதிரி இருக்கலாம், பட் எல்லாரும் போய் கரை சேர்றேன்னா அந்த இடம் தான். நம்மளால அதுல மீண்டும் வர முடியாது. நம்ம முற்பிறவியோட தொடர்ச்சியில ஒரு ஏக்கத்துலதான் மாஸ்டர் பார்த்திருக்கோம் நம்ம எல்லாருமே. காரணம் இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. அதனால கண்டிப்பா இப்ப சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்லாம் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். அந்த இணைப்பு யாராலையும் உடைக்க முடியாது. அதனால நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப அட் பிரசன்ட் என்னவோ அதை பாருங்க. மாஸ்டர் இருக்காரு, எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைங்க. எல்லாமே மாறும். ஒரு செகண்ட்ல, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பப்ளிக் எக்ஸாமே மாறுச்சு மாஸ்டரோட கருணையில. நம்மளோட வாழ்க்கை மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் போகுது?
கண்டிப்பா பாரு. என்னோட லைஃப்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். கர்மயோகமும் கண்டிப்பா நம்மள கரை சேர்க்கும் ஸ்ரீ. எந்த கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம கர்மயோகம் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல அதுவே தானா மாறும். இந்த இயற்கையே வந்து நமக்கு வாரி வாரி வழங்கும் என்ன தேவையோ அதை. கண்டிப்பா அதனால ஏதாவது ஒரு டச்ல இல்ல ஏதாவது ஒரு நிமிஷம் நம்மள அந்த நிலைக்கு கொண்டு போக முடியாதா அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு போறதே. மாஸ்டர் அடிக்கடி ம் சொல்லுவாங்க, கர்மயோகம் வந்து கர்மயோகிகளுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ம் கர்மயோகத்துக்காக கர்மயோகிகள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ம் கர்மயோகி எப்படியாவது ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்காக அவங்களுக்காக புதுசு புதுசா இப்ப தத்துவம் குழுவுல பிராங்கா சொல்ல போனா அந்த நம்பர் எடுத்து பேக்கப் பண்ற கர்மியெல்லாம் முன்னாடி இல்லவே இல்லை. அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக கிரியேட் பண்ணி எடுத்தது. அது ஒரு கர்மயோகத்தை உருவாக்குனாங்க மாஸ்டர். சண்முகடிவேல ஒரு அசைன் பண்ணுங்க, அதுல இருந்து அதுல ஒரு டெய்லி ஒரு ஒரு 2 நிமிஷம் அவருக்கு அதுல ஒரு டச் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அது. ஸோ அப்போ புதுசு புதுசா ஒவ்வொரு கர்மயோகிகளும் செலக்ட் பண்ணி அவங்களுக்காக புதுசா கர்மயோகம் உருவாக்கி உருவாக்கி அந்த நிலையை ஏதாவது ஒரு நிமிஷம் நம்ம அடைய மாட்டோமா அப்படிங்கிற முயற்சி தான் அந்த கர்மயோகம். அதான். கர்மயோகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா வருது. ஓகேங்களா? ஓகேங்க சார். எல்லாமே கண்டிப்பா மாறிடும், எல்லா சுச்சுவேஷனும் மாறும். மாஸ்டர் அது சொன்ன மாதிரி எனக்கு அவரும் சொல்லு, எனக்கும் வாழ்க்கையில எல்லா இன்பம் துன்பங்கள் எல்லாமே எனக்குள்ள இருக்கு. ம் அதையும் ம் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அவரும் சொல்லுவாரு. ம் எங்களுக்கெல்லாம் எப்பெல்லாம் வேற யாராச்சும் கூட தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. நாங்க சும்மா எட்டி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன். ம் தூரத்துல நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன். அவர் என்ன ம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு. சரி, ம் அந்த மாதிரி சில சில வேடிக்கைகள் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும் அதுல. ம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வந்தவன் தான் நானு. அந்த மாதிரி ஐ மீன் முதல்லயே எனக்கு அனுப்புறது கண்களாகட்டும், அவர் இருக்கிற அவர் பேசின வார்த்தைகளாகட்டும், அவருக்கு பிரணாகதியோட பாடல்களாகட்டும், அதை பிடிச்சுதான் நான் வேலை வந்தேன். உண்மையிலேயே எனக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்ல போனா எனக்கு ஆன்மீகம் என்னவும் தெரியவே தெரியாது. எனக்கு ஆன்மீகாவது நான் வரவே கிடையாது. எனக்கு ஒரு பொண்ணு எரிஞ்சு அத்தை பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கேட்ட நான் சொல்றேன், எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, வீட்டுல அந்த மாதிரி இருக்கு, அப்படி வந்தவன் தான் நானு. அப்ப நான் என்னவா பண்றது, ஆன்மீனா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை என்னன்னா, நீ சரணாகதி மட்டும் அங்க என்ன நடக்குதோ அதை முழுசா அவங்க அர்ப்பணி. அர்ப்பணி மீன்ஸ் எது நடந்தாலும் அவங்க உனக்கு பொறுப்பு. அப்ப நீ என்ன வேணா அங்க ஆகலாம், அங்க அத்தனை பேர் அவங்க உனக்காக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த 2 நாள் என்ன நான் கொடுத்துதாங்க, என்ன எமோஷன் ஆகட்டும், என்ன கோபம் ஆகட்டும், என்ன ஏதாவது அப்படி உடஞ்சி வெளியே வந்தவன் தான் இது. அப்ப நான் அவரை நான் கட்டி பூச்சி தழுவும் போது என் குருவே சொல்லிதான் கலவி இருப்பேன். எப்பவும் குரு நம்ம கூட தான் இருக்காரு ஸ்ரீ. நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 5 முறை கண்ணை மூடி அந்த சரடி தண்ணி மீட்டுடுங்க. கண்ணை மூடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரு பாத்ரூம் போற செகண்ட் கண்ணை மூடி நீங்க வந்த விஷயம்ல பாத்ரூம்ல எனக்கு டைமே கிடையாது. வீட்லயும் போனாலும் எனக்கு டைம் இல்லை. உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், யார்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது. கக்கூசுல போய் தான் உட்காந்துருப்பேன் நான்லாம். ஏன்னா வந்த புதுசுல அவங்கள பூரிப்பா இருக்குமல்ல அவரு மேல, எப்படா அந்த நிலை கிடைக்கும் அந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் கால போக்குல தட்டுறோம், அடி வாங்குறோம், வீட்டுல நிறைய பிரச்சனை பண்றோம், அதையும் நம்ம வேடிக்கை பாக்குறோம். மாஸ்டர் சொல்லுவாரு, எப்பவுமே அந்த எனர்ஜி ஆனந்த நிலையிலே இருந்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே நீ ஆனந்தத்தை விட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம போட்ட விட்டுருவேன். விபாச்சனான்னு ஒண்ணு இருக்கு, அதையும் கவனி. அப்ப அதையும் கத்து கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நீ கவனி. ஏன் காமம் பண்ணும்போது கூட அதை கவனிந்து அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா அது ஒரு விட்னஸா பார்த்தா தான் அதுல இருந்து நீ வெளியே வர முடியுமே தவிர நீ அதுலயும் போய் சொருகிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் அவர் பயிற்சி நிலைகள் அப்படிதான் இருக்குமே தவிர வார்த்தைகள் அப்படியுமே இருக்குமே தவிர அவர் எங்கேயுமே போய் எனக்குள்ள உட்காரு, உனக்குள்ள உட்காரு, அவங்களுக்குள்ள உட்காருன்னு சொல்லவே கிடையாது. ஏதாவது தச்சு அதான் உட்கார்ந்தாவே அடிப்பாரு. யாருகிட்ட போய் சொருகி உட்கார்ந்தாவே அடிப்பாரு. எங்க போய் சொருக முடியும்? சொருகவே முடியாது. அப்படிப்பட்ட குருனாலதான அடி வாங்கி தான் நம்ம மேல வரணும். அடி வாங்கினாதானே அந்த சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்றது, ஒரு அருவா செஞ்சாலும் அடி வாங்கி தானே அருவா செய்ய முடியும். கீட்டாய் அது மாதிரி தானே நம்ம. அப்ப அடி வாங்கினாதானே வாழ்க்கையில இருக்க இன்ப துன்பம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாதானே எதுவுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லடா, போட நானே இல்ல, நான் எலும்பும் இல்ல தோலும் இல்ல, சக்தியே இல்ல, அந்த லெவல்ல வந்தாதான் நீயா இருக்க முடியும், எதுலையும் சிக்க முடியும். இல்லாட்டி நம்ம வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு பயணங்களையும் நம்ம ஏதோ ஒண்ணு இன்பத்து மூலை மாட்டி வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதும். அடுத்த ஜென்மத்துல எந்த பொறப்புல நம்ம பிறக்கிறோமோ என்ன பண்ணுவோம்னு நம்மளுக்கும் தெரியாது. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணி நேரம் வருஷம். அருமஸ்ரீ ரொம்ப நன்றி, உங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இது நான் தொடரும் ரொம்ப திரும்ப இது வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எப்படி என்னன்னு சொல்ல தெரியல.
பேசுனது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப ஆனந்தம். ஓகே ஸ்ரீ. திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னால கண்டிப்பா ஸ்ரீ. முடிஞ்ச அளவுக்கு கருமையாவும் நான் பண்றது. கண்டிப்பா செய்யுங்க ஸ்ரீ. ரொம்ப நன்றி உங்களோட பேசுறது. உங்க பொண்ணான நேரத்துல எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீ. சங்கமத்துக்காக தான் நம்ம. அப்ப எல்லா இந்த இடத்துல ஒண்ணுங்கிற நிலை எப்போ வருதோ அப்பதான் எல்லாமே ஒண்ணா நினைக்க முடியும். கண்டிப்பா நான் ஸ்ரீ. வேற நீ வேற நினைச்சாவே அங்க எல்லாமே போச்சு தானே, ஒண்ணுமே இல்ல தானே. நம்ம அது எல்லாரும் வேஸ்ட். மாஸ்டருக்குள்ள அடக்கம் ஸ்ரீ, அவ்வளவுதான். என்ன ஆமா, வித்தியாசம் இருக்கு? கண்டிப்பா ஸ்ரீ, கண்டிப்பா. அது நம்ம சர்வடியில தான் பார்ப்போமே. அதான் கண்டிப்பா கண்டிப்பா. அது வேற மாதிரி இருக்கு. ஆமா ஸ்ரீ. அங்க என்ன ஆண் பெண் பாலின வேறுபாடு இருக்கா என்ன? எல்லாம் அப்படியே ஒன்னா மாஸ்டர் பார்த்தா அப்படியே கரைஞ்சிருவோம் எல்லாரும். ஆமா, அதுல அந்த இருந்து லெவலே வெளியில வேற, வர்றதுக்கு. அந்த ஆமா. எனர்ஜி லெவலே வேறையா இருக்கு. அந்த உள்ள என்ட்ரி ஆகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியோ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியோ அந்த மூலாதாரம் டப்ப 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 தான் ஆடுது. அவர் எந்த நிலையில இருக்காரோ தெரிய வந்துடும். ம். அவர் பார்த்தாவே அவரு நம்மளை பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த இடத்துக்கு சக்கரத்தை நின்றுருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்ன ம். மனநிலையில அவன் இருக்கானே கண்டுபிடிச்சிருவாரு. சோ யாரை தட்டணும், யாரை தூக்கணும், யாரை தடவணும், யாரை என்ன பண்ணணும் அவருக்கு நல்லாவே தெரியும். ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. ஆமா ஸ்ரீ. கண்டிப்பா. சரி சரி, நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் உள்ள போகணும். ஓகே ஸ்ரீ. தொடர்ச்சியா பயணிப்போம். வாங்க, ஏதாவதுனா கண்டிப்பா சரி. கூப்பிடுங்க. கண்டிப்பா சரி. ரொம்ப நன்றி டிப்ரெஷன் நன்றி. ஆகுதுன்னா கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் ஓகே. எல்லார்கிட்டயும் கண்டிப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க. ஓகே. ஓகே ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். நன்றி ஸ்ரீ, ஆனந்தம். ஓகே ஸ்ரீ. ஓகே. டேக் கேர் நன்றி ஸ்ரீ. நன்றி நன்றி. ஓகே ஸ்ரீ. என்ன புண்ணியம் செய்தேனோ